எப்படி பிறந்தவர்கள், எப்படி வளர்ந்தவர்கள், எந்த கோலத்தில் வந்திருக்கிறீர்கள்? என் தந்தையோ காசுமகா முடிவர், காசுமகா முடிவர். என் தாயோ கற்பணி தேவி. அவருக்கு 60 பிள்ளைகள். 60 பிள்ளைகள் எப்படி முனிவராக பிறந்தோம். 60 பிள்ளைகள் முனிவராக பிறந்தோம். அந்த முனிவர் கூட்டத்திலே தேவலோகத்தில் நாங்கள் தான் அஸ்வினி தேவர்கள். நாங்கள் அஸ்வினி தேவர்கள். அந்த முனிவர்கள் எப்படி தேவர்களுக்கெல்லாம் ஓகம் கொண்டு வளர்த்துவோம், எங்கு வளர்த்தப்படுவார்கள். எங்களுக்கோ நயனமார்கள் இருப்பார், 60 நயனமார்கள். அந்த 60 நயனமார்களே நான் கடத்தா பைரவமுனிவர்கள் விட்டார்கள். எங்களுக்கோ கல்யாண காரியம் நல்லது கேட்டு எதுவும் கிடையாது. சந்து கூட படுவோம். நான் பாத்துக்கிறேன். இது வந்தாலும் பகிர்ந்து விட்டால் சாபத்தை படுப்பா முடியாது. அப்படி இருக்க நான் வந்து விளையாட அனுப்புனா தேவலோகத்தை தேவர்கள் விவசாய குடும்ப விளக்கம் மாதம் ஒரு முறை. அப்படி விவசாய குடும்பம் அங்க போவதுக்கு எனக்கு அழைப்பு வந்துவிட்டது. ஆமா, அதனால் நான் தேவசாய போக வேண்டும்.
வந்து விட்டோம். தேவர் கூட்டம் எல்லாம் இருக்கிறது. அதுல ஒரு பரவான ஆவலை அமர்ந்து கொள்ளலாம். கொண்டு போகலாம். நானும் இந்த சபை முன்பாக வரும்போது யார் எதற்காக வந்திருக்கின்றேன், என்ன காரணம் என்று தெரியுமா? தெரியாது. தெரிவிக்கின்றேன். ஆனால் இப்போது நம்மளுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கின்றார்கள் அல்லவா, குரு பெரியார்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கத்துக்குரிய இயலிசை நாடக கலைவாணர்களுக்கும் இந்த நாடகத்தை இன்று இரவு நமக்கெல்லாம் பால் பழத்தோடு அன்னமளித்து நம்மளை இங்க விளையாட வைத்து இவர்களெல்லாம் அமர வைத்திருக்கின்றார்கள் அல்லவா, அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது என்ன தெரிவிக்கின்றேன். இப்பொழுது இந்த சபையின் முன்பாக வரும்பொழுது யார் எதற்காக வந்திருக்கின்றேன் தெரிந்து கொண்டாயா? தெரியுமான்னு கேட்டேன். தெரியும், எனக்கு மட்டும் தெரியும். தெரிவிக்க வேண்டுமா? தெரிவிக்கின்றேன்.
சொல்லு சாமி. நானும் வந்து வெகு நேரமான போனா நான் யார், எந்த நாட்டை சேர்ந்தவன், எந்த நாட்டுக்கு ராஜா, இதெல்லாம் தெரியுமா? சொன்னாதான் தெரியும் சாமியா. தெரிவிக்க வேண்டுமா? தெரிவிக்கின்றேன். நானும் குச்சிரே தேசத்தை பரிபாலம் ஆண்டு வரக்கூடிய குச்சிரே குமாரனாகிய திருகண்டா மகாமுனிவன். ஆமா, தெரியும் சாமி. இருந்தாலும் நானும் வந்து வெகு நேரமானபடினால் என்னுடைய தேவியராகிய ஆமா ஞானச்சந்திராலை நான் அழைத்த காரணமாக சீக்கிரம் பாக்கணுமா? ஆமா, கூட்டி வச்சா எப்படி என்றால் மிருகண்ட மகாமுனிவர் தன்னுடைய மனைவி அழைக்க தன்னுடைய மனைவியானவர் சபையை நாடி வரப்போகின்றார்.
உனக்கு அம்மா ஏண்டா யாருமே அந்த அடி அடிக்கலப்பா உங்க சிறுமணி. ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு அம்மா மாதிரி தெரியா? நீ கூப்பிட்டதே பக்கத்து ஒரு அம்மான்னு சொன்னேன். சபை முன்பாக வந்திருக்கிறேனே, சபை முன்பாக வந்திருக்கிறேனே. ஆதினாலே இல்லச்சபை, ஆதினாலே இது இடச்சபை, ராஜ்யசபை, ஆதினாளிலே தேவச்சபை, சபை, ஏய் ஆதினாளிலே தேவச்சபை, வியாபார சபை, இந்து நாளில் என்ன சபை தெரியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் சபை. மக்கள் சபை முன்பாக வந்திருக்கிறேனே. நான் யார்? இவை கூட்ட இருக்கிறது பெரியவர், சிறியவர், படித்தவர், பட்டம் பெற்றவர். இப்படி இருக்கிற போது நான் யார்? என்னுடைய பேர்கள் என்ன? ஆனால் அம்மா எனக்கு மட்டும் தெரியும். அம்மா இங்க உட்கார்ந்து குறிப்பிட தெரியவே தெரியும். பெரியவர், சிறியவர், படித்தவர், பட்டம் பெற்றவர் அனைத்து பேர் இருக்கிறார்கள். என்னை கண்ணுற்று பார்த்து காதுற்று கேட்க வேண்டும். நான் எந்த ஊர், என்னுடைய பேர்கள் என்ன, விளக்கம் தேவைதானே? சரி. மருத்துவதி என்று அழைப்பார்கள். என்னுடைய பேரோ நனச்சந்திரா மருத்துவதி என்று அழைப்பார்கள். அப்படி இருந்தாலும் சமந்தல போடுறது சிவேயம்
சவுந்தரபுரம் ஆட்சானம் மின்சாமி மீது குடிக்க மின்சாமி செத்து சுமதி 4ஆம் மதிக்கு எதிராகி சென்னடம் திங்களை குத்து மண்டையிடம் மல்லிகை குத்து ஆரைக்கொல்லியோடு அறிவிப்பது வேரோடி இல்லறோடு இறைவனை வேண்டுகிறோம். தனசார் மரத்துக்கு போயிருந்தோம். அண்ணா என்ன பேசுறேன் மன்னவர் அழைத்திருக்கிறார். மன்னவர் அழைத்திருக்கிறார். நான் வந்ததாக மன்னரிடத்தில் தெரிவிக்க வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும். ஓடி ஓடி போய் கூட்டினோடா. அதே உடனே அழைச்சு மன்னவர் அழைத்திருக்கிறார். நான் வந்ததாக மன்னரிடத்தில் தெரிவிக்கிறேன். ஆனா சாமி மன்னவர் வர சொல்றாரு. கணவர் இடத்தில் போனாயே என்னடா சொன்னாரு? வர சொல்றாரு. பண்ண
கண்ணு மிக்க சந்தோஷமான வேண்டியும் அறிவண்ணனி பாலிந்தோ நின்ன உன்னரி பாசிங்கிடியே ஆனால் பெண்ணே ஞானச்சந்திரா சுவாமி என்னுடைய பாதத்தில் ஆமா மல்லிகை மல்லிகை முல்லை முல்லை கோங்கு கோங்கு பாரிசாதம் ஆமா என்று சொல்லக்கூடிய ஆ. அநேக மலர்கள்லாம் சேர்த்து செட்டி என்னுடைய பாதத்தை ஆதாரமாக படித்தபடிதான் ஆமா. அந்த பரமக்கடவுள் அருள் பெற்று பெற்று நீடோடி வந்து எழுதிருக்கேன். மிக்க கண்ணி நானே. ஆனால் சாமி ஒரு வார்த்தை ஆகட்டும் வாங்க.
இருக்கக்கூடியவளே ஆ, தேவி வர வேண்டும் என்று ஆ, இந்த நாளில் ராஜ்யத்துக்கு அழைத்த காரணம் என்ன சாமி? தெரிவிக்க வேண்டுமா? தெரிவிக்கின்றேன். அறிவுதலையா வைத்த சேரி, பெண்ணே, கண்மணியே. அறிவுதலையே சொன்னேன் கேளாய் நாமையிலே. அடி கண்ணியே தான் அழைத்த நாராயண காரியத்தே. கண்ணியே தான் அழைத்த நாராயண காரியத்தே. சொல்லுவேன் கண்ணே சொல்லுவேன். நாராயண காரியத்தை ஐயக்கரியப்பவே. நாராயணத்தை ஐயக்கரியப்பவே. ஆனால் பெண்ணே ஞானச்சந்திரா, சுவாமி அரண்மனையில் இருக்கும் உன்னை என்னை எதற்காக அழைத்தேன் என்றால், எதற்காக சாமி அழைத்தீர்கள்? அந்த ஆ. தேவசபை கூட்டுகிறார். ஆ, கூட்டும் பொழுது ஆ. தேவர்கள், ஆ. முனிவர்கள், ஆமா. ரிஷிகள், ஆ. வசிஷ்டர், ஆ. மகாமுனிவர், ஆ. நாரதர் என்று சொல்லக்கூடிய ஆமா. லட்சோப லட்சம் ஆ. ரிஷிகளும் ஆ. முனிவர்களும் முனிவர்களும் தெய்வலோகத்திலே ஆ, தேவசபை நடத்த போகின்றார்கள். போகிறார்கள். அப்பொழுது ஆ. அவங்க போகும் வழியிலே ஆ. முனிவர்கள் எல்லாம் என்னை அழைக்கின்றார்கள். அழைக்கிறார்கள். தேவலோகம் போயிட்டு வரலாம் வாழ்ந்து அழைக்கின்றார்கள். அப்படியா? அப்பொழுது ஆ. நானும் உன்னிடத்திலே ஆ. விடை பெற்றுக் கொண்டு தெய்வலோகம் போவதற்காக அழைத்தேன் கண்ணு. அப்படியா? ஆமா. அப்படி இருந்தால் நான் நானும் கூட அப்படி இருந்தாலும் ஆ, தேவலாவுக்கு செல்வதா இருந்தால் ஆ. நானும் வருகிறேன் சாமி. அப்படியா? இதோடு சேர்ந்து போகலாம். அப்படியா? ஆமா. அது ஆகாது. ஏங்க பார்த்து விடு. ஏன்னா வானான்றாரு? நீ போ, அவங்க பார்த்து போ. ஆனால் கண்ணு தெரிவிக்கின்றேன். அடி தேவலோகம் போவதற்கு பெண்கள் யாராலாகாதோடியே. ஆனால் கண்ணே நினைக்கிறேன். தேவலோகம் போவதற்கு பெண்கள் யாராலாகாதோடியே.
சொல்றேன். சுவாமி தெய்வலோகத்திலே பெண்கள் எல்லாம் யாரும் வரமாட்டார்கள். வரமாட்டார்கள். ஆமா, அப்படி இருக்க தெய்வ சபையிலே நீங்கள் பெண்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. நீங்கள் வர வேண்டாம்னு சொல்றீங்களா? ஆமா, ஆகாது. ஆனால் இருந்தா நீனோ எனக்கு விடை கொடுத்தால் நான் சென்று வருகின்றேன் பெண்ணு. அப்படியா? ஆமா, ஆகட்டும். அப்படியே தேவலோகம் சென்று தேவலோகத்தில் என்ன சங்கதி என்று கண்டு சீக்கிரம் அரண்மனை வர வேண்டும் சுவாமி. ஆனால் பெண்ணே சுவாமி அப்படியே நானும் தேவலோகம் சென்று வருகின்றேன். நாங்களும் சென்ற பின்பு நம்மளுடைய அரண்மனை நோக்கி யாராவது வந்தால் பரதேசிகள் வந்தால் அவர்களுக்கு அன்னமளித்து உபசரித்து அவரை சந்தோஷமா அனுப்ப வேண்டும். நான் சென்று வருகின்றேன் பெண்ணே. ஆகட்டும் சுவாமி, சென்று வருகிறேன். நாமளோ இப்பொழுது எங்கே வந்து விட்டோம்?
தேவலோகம் வந்து விட்டோம். அங்கே தேவலோகத்திலே தேவர்கள், முனிவர்கள், வசிஷ்டர், நாரதர், தேவேந்திரன் என்று சொல்லக்கூடிய லட்சோப லட்சம் ரிஷிகளும் மகான்களும் தேவர்களும் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது நாமளும் சென்று அங்கே அமர வேண்டும். போகலாம். வாருங்கள் நாரத முனிவரே. ஆனால் இந்திரா அவர்கள் அப்படி ஆகட்டும். அப்படி ஆகட்டும். முதல் தெய்வம் ஒரு மந்திரி முதல் கடவுள். ஆனால் நாரத முனிவரே, முனிவர்களுக்கு நாங்கள் தெய்வலோகத்தில் ஆட்சியாண்டு வருவதனால நாங்கள் ஆட்சி புரிந்து வருகிறோம். அப்படி ஆகட்டும். மாதம் ஒரு முறை தெய்வ சபை சேர்ந்திருக்கின்றது. உண்மைதான். நமது தெய்வ சபை அலங்காரமாக இருக்கின்றதா என்று யோசித்து பார்த்து சொல்லுங்க. அப்படியா? ஆனால் நாரத செந்தாமரை பூ போல் அலங்காரமாக இருக்கும். உண்மைதான். இன்று மாதம் ஒரு முறை தெய்வ சபை சேர்ந்ததனால் இன்று ஏழோ சந்தேகம் இருக்கின்றது, இருளாடி கொண்டு இருக்கின்றது. சந்தேகம் அப்படியா? ஆனால் தேவேந்திரா, மாதம் ஒரு முறை தெய்வ சபை கூட்டினால் செந்தாமரை போல இருந்த தெய்வ சபை இன்றைய தினத்திலே இருண்டோடி இருக்கின்றது என கேட்கின்றேன். அப்படியா? அப்படி என்றால் என்னுடைய வேதாந்த நூலில் பார்த்து நான் தெரிவிக்கின்றேன். அப்படியாகட்டும். போட்டியாட்டுங்க. அறியவே காணும் இப்போ வேதாந்த வேத நூலில் விளங்கியே சொல்லுதையா. ஆனால் தேவேந்திரா, என்னுடைய வேதாந்த வேத நூலில் இந்த தெய்வ சேவை இருண்டோடி இருக்க காரணம் என்னவென்றால் பாவம் செய்தவர்கள், கொலை செய்தவர்கள், பஞ்சமான் பாதகர்கள், பிள்ளை இல்லாதவர்கள், அநியாயம் செய்தவர்கள், இப்படி பலவிதமான துன்பங்களை எல்லாம் செய்தவர்கள் இந்த தெய்வ சபையில் இருந்தால் இந்த தெய்வ சபை இருண்டோடி இருக்கும் என்று என்னுடைய வேதாந்த நூல் அறிவிக்கின்றது. அப்படி என்றால் இந்த தெய்வ சபை ஆராய வேண்டும். ஆனால் ஆனால் நாரதர் ஆராய்ந்து பார்க்கும்போது பாவம் என்றால் என்ன, பாவத்திற்கு விமோசனம் என்ன, அது கொஞ்சம் தெரியுங்கள் பார்க்கலாம். அப்படியா? அப்படி என்றால் இந்த தெய்வ சபையிலே இருக்கக்கூடிய யாவ சங்கமாகிய முனிவர்கள் எல்லாம் ஒவ்வொருவரையும் அறிந்து வர வேண்டும், ஆராய்ந்து வர வேண்டும். அப்படியா? அப்படி ஆராய்ந்து வரும்போது யார் பாவம் செய்தவர்கள், யார் கொலை செய்தவர்கள், யார் பஞ்சமான் பாதகர்கள், பிள்ளை இல்லாதவர்கள், அநியாயம் செய்தவர்கள், அட்டுழி செய்தவர்கள், இப்பேற்பட்ட பாவ செயல்கள் யார் என்று நான் ஒருவராக ஆராய்ந்து வர வேண்டும். அப்படி என்றால் அப்படி ஆராய்ந்து வந்து நாங்களுக்கு தெரிவிக்கின்றேன். ஆகட்டும் நாரதர், ஆகட்டும். ஆனால் வசிஷ்ட மகாமுனியே சொல்லுங்கள், தாங்களுக்கு குழந்தை இருக்கின்றதா? எங்களுக்கு கல்யாணமே இல்ல. அப்படியா? பொய்யே பேசுறீங்க. 3 பொண்டாட்டி கேட்கிறோம். பெண்வாடி கிடையாது. இல்ல. அப்படியா? என்ன பண்றேன்? இதெல்லாம் அநியாயம். அப்படியா? ஆனால் காலபைரவ முனிவரே, தாங்களுக்கு குழந்தை இருக்கின்றதா? குழந்தை ஒரு 13 உருப்படி. 13 உருப்படி. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படியா? சரி. ரோட்ல 14 தெரியுது. இந்த யாவற்றுக்கும் குழந்தை இருக்கின்றது.
ஆனால் இந்திரா, ஆனால் நாரத இந்த முனிவரே, தெய்வ சபையிலே இருக்கக்கூடிய யாவ சங்கமாகிய முனிவர்கள் எல்லாம் ஆராய்ந்து வரும்போது அனைவருக்கும் குழந்தை இருக்கின்றதா, பிள்ளை இருக்கின்றதா? இருக்கின்றது. எல்லாருக்கும் எல்லாம் இருக்கின்றது. ஒருவர் தான் இருக்கின்றார். அவரைத்தான் நான் கேட்கவில்லை. அவரை யாரை கேட்டு? மிருகண்ட மகாமுனி ஒருவர் தான் இருக்கின்றார். இருக்கின்றாரா? உண்மைதான். அவரை கேட்டுக்கொண்டு வாருங்கள். அப்படியா? ஆகட்டும். ஆனால் மிருகண்ட மகாமுனியே, ஆனால் மிருகண்ட மகாமுனியே, ஆனால் நாரதரே, காது கேட்கறது, காது கேட்கறது செவுடு. அப்படியா? காது ஓரம் ஒட்டிக்க. ஆனால் மிருகண்ட மகாமுனியே, ஆனால் நாரதரே, தாங்களுக்கு குழந்தை இருக்கின்றதா? ஆனால் நாரதரே, ஆ, குழந்தை என்பது எனக்கு என்னவென்று தெரியாது. ஆ, தெரியாது. அப்படியா? சிறு பிள்ளை குழந்தை. குழந்தையா? ஆமா, அதுவும் தெரியாது. பாலன் என்பார்கள். ஆனால் நாரதரே, ஆ, உண்மையாக சொல்ல போனால் ஆ. ஒரு காலத்திலே வானத்திலே கருத்தரித்து அண்ணன் தம்பி குழந்தையாவது வளர்த்தியா? இருக்கலாம். ஆ. ஆனால் என்னுடைய மனைவி வயிற்றில் கரு என்பதே கிடையாது. ஒரு ரெடி போ. ஆனால் அண்ணன் தம்பி குழந்தையாவது வளர்த்தியா? அதுவும் கிடையாது. ஒரு கீழ் பிள்ளையாவது வளர்த்தியா? அதுவும் இல்லை. ஒரு தென்னங்கன்றாவது வைத்தியா? இல்ல, உன்னுடைய மனைவி 1 மாதம் 2 மாதமும் போகவில்லை. அதுவும் கிடையாது. குறிப்பாக சொல்ல போனால் வானத்திலே கரு தரித்து இருந்தாலும் இருக்கலாம். இருக்கலாம். உன் மனைவி வயிற்றிலே கரு என்பதே கிடையாது என்கிறாய். இல்ல இல்ல, உண்மைதான். உண்மைதான். ஏன் சாமி ஊர்ல எல்லாம் நிறைய கடை வச்சுக்கிறேன், அதுக்குள்ள நீ இல்லைன்னு ஆனால் இந்த மகாமணி இருக்கத்தான் பிள்ளை இல்லையா? அவர் என்ன சொல்றார் என்றா, ஆட்டுக்குட்டி வளர்க்கல, கோழி குஞ்சு வளர்க்கல, பூனைக்குட்டி வளர்க்கல, நாய்க்குட்டி வளர்க்கல, அண்ணன் தம்பியும் வளர்க்கல, ஒரு தென்னங்கன்னு தென்னங்கன்றும் வைக்கவில்லை. தென்னங்கன்றும் வைக்கவில்லையா? அப்படி இருக்கும்போது உன்னுடைய மனைவி 1 மாதம் 2 மாதமாவது இருந்து போனாளா என்று கேட்டேன். அதற்கு அவர் என்ன சொன்னார் என்றால், குறிப்பாக சொல்ல போனால் வானத்திலே கரு தரித்து இருந்தாலும் இருக்கலாம். இருந்தாலும் இருக்கலாம். இருக்கலாம். என்னுடைய மனைவி வீட்டிலே கரு என்பதே கிடையாது என்று தெரிவித்துட்டார். அப்படியா? அப்பேற்பட்டவர் இருக்காங்க. அந்த தெய்வ சபை இருண்டோடி இன்னொரு கொண்டு இருக்கின்றது. நமது தெய்வ சபை இருந்தோடி கொண்டிருக்கிறது. அப்படியா? அவரை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நமது செங்கோலினால் தள்ளினால் பாவம். இதோ கிட்டிகோல் தருகிறேன், அவரை விடுத்து தள்ளிவிடுங்க. ஆனால் தேவேந்திரா, அப்பேற்பட்ட பஞ்சமான் பாதகரில் இருந்தால் இந்த தெய்வ சபை இருண்டோடி போயிருக்க காரணம் என்று தெரிவிக்கின்றாய். அதனால் இந்த தெய்வ மிருகண்ட மகாமுனிவை தெய்வ திசையை விட்டு அப்புறம் தள்ள வேண்டும் என்று சொல்கின்றாய். உண்மைதான். அப்படி ஆகட்டும். ஆனால் பதுக்கு மகாமுனி, அதான் 4 மகாமணியரே, அந்த மிருகண்ட மகாமுனியை கையால் பிடித்து தண்ணினால் கர்மம் வரும் என்று சொல்கின்றார். அதனால் உன்னுடைய கிட்டுக்கோளால் அவளை தள்ளி தெய்வ சபை அப்புறம் தள்ளி விடுங்க. பார்த்து நீக்கி தள்ளிக்கு பாரு. உங்களுக்கோ தேவலோகத்தில் தேவசபையை விட்டு பிடிச்சு தள்ள முடியாத ஆறு. அப்படி இருக்க ஈசனை கோரி தவம் புரிந்து ஈஸ்வரத்தில் பெற்றுக் கொள்ளுங்க. இதோ தேவசபையை விட்டு அப்புறம் எப்படி என்றார் மிருகண்ட மகாமுனிவர் யாவசங்கமாகிய முனிவர்கள் எல்லாம் தெய்வ சபைக்கு வந்திருந்தபடியால் மிருகண்ட மகாமுனிவரும் தெய்வ சபை வந்திருந்தார். அப்படி வந்திருக்கும் தருணத்திலே தெய்வலோகத்திலே இந்த தெய்வ சபை மாதம் ஒரு முறை தெய்வ சபை கூடுவது வழக்கம். இன்றைய தினத்திலே தெய்வலோகம் இருண்டோடி இருக்கிறது என்ற காரணம் என்னவென்று தேவேந்திரன் கேட்க, நாரத முனிவரை கேட்கும் போது நாரத முனிவரோ அவருடைய வேதாந்த வேத நூலிலே பார்த்து, ஆனால் தேவேந்திரா, இந்த தெய்வ சபையிலே பிள்ளை இல்லாதவர்கள், கர்மம் செய்தவர்கள், கொலை செய்தவர்கள், பஞ்சமான் பாதகர்கள் இருந்தால் இந்த தெய்வ சபை இருண்டோடி இருக்கும் என்று நாரத மகாமுனிவர் சொல்லும் போது தேவேந்திரனானவன் என்ன செய்தார் என்றால், அப்பேற்பட்ட பஞ்சமான் பாதகர்கள் இருந்த தெய்வ சபையிலே இருந்தால்
பாவம் வந்து நேர்ந்துவிடும், இந்த தெய்வசாமி இருண்டோடி போய்விடும் என்று அவரை கையினால் தள்ளினால் கர்மம் வந்து விடும் என்று கிட்டியால் தள்ளி மிருகண்ட மகாமுனிவர் தெய்வசாமி விட்டு அப்புறம் தள்ள மிருகண்ட மகாமுனிவர் புலம்பிக் கொண்டு அவருடைய அரண்மனை நாடி செல்கிற விதம் காண்க.
நீலகிரி வாசா, வெள்ளிங்கிரி வாசா, ஜெகதேசா, பரமேசா, ஒண்டானேசா, கைலங்கிரி வாசா, வெள்ளிங்கிரி வாசா, காசி விஸ்வநாதா, முப்புறப்பிலே என்ன மோசம் செய்தேனோ இப்புறப்பில் எனக்கு பிள்ளை கிடையாது. அன்னப்படினாலே பிள்ளை இல்லாதவர்களுக்கு சொர்க்கம் இல்லை என்று சொல்லி இந்த தேவசபையை விட்டு என்னை அப்புறம் தள்ளி அவமானப்படுத்தி இருக்கிறாள். இவர் இந்த லட்சக்கணக்கான ரிஷிகள் முனிகள் முன்னால் என்னை அவமானப்படுத்தி இருக்கின்றார்கள். பிள்ளை இல்லாததனாலே உனக்கு சொர்க்கமில்லை போடா என்று தள்ளிவிட்டார்கள். அன்னப்படினாலே நான் என்ன சொல்லி செய்ய போகிறேன்? பொன் பரகரா இந்த தேவசபையிலே நமக்கு அவமானம் நேர்ந்திருக்கிறது. ஆமா, அவமானம் நேர்ந்தபடினால் நாமளும் இந்த தேவசபையிலே இருப்பது நல்லது கிடையாது. இப்பொழுது இந்த தேவசபையை விட்டு நம்மளுடைய உச்சித தேசம் சென்று ஞானச்சந்திராவை பார்க்க வேண்டும். நாமளும் தேவலோகத்தை விட்டு நம்மளுடைய குச்சித தேசம் வந்தாச்சு. ஆனால் இப்பொழுது நம்மளுடைய அரண்மனை நோக்கி தேவியாளாகிய ஞானச்சந்திராவை காண வேண்டும். புறப்படுவோம்.